வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். அண்டு நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்தோடைய பலன் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஒன்று நம்மளுக்கு நியூ இயர், நமக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கும் பல சிவிலைசேஷன் பாரசீகம் நிறைய பேருக்கு இது நியூ இயர் ஒன்று. இன்னொன்று, இதில் தான் நம்மளுக்கு சித்திரை திருவிழா நடக்குது. மதுரை அம்மா மீனாட்சி அம்மா பதவி ஏற்ற நாள், ராணியாக பதவி ஏற்றது. இன்னும் அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்தது இந்த மாதம்தான். சித்ரா பௌர்ணமி. ஓகே, அல்டிமேட் என்னன்னா ஏப்ரல் 1 உங்களுக்கு பங்குனி உத்திரம். முருகர் வள்ளி தேவானைக்கு இப்போ தான் இந்த நாள் தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு விஷ்ணு பகவானோட லக்ஷ்மி அம்மா இதயத்தில் சேர்ந்த நாளும் இது தான். சிவன் பார்வதி கல்யாணம் ஆனனாலும் இதுதான். அதனால் இது ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான மாதம் இது. சரி, இந்த மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், அதாவது கல்யாணம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வேலை, ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி மகப்பேர், இந்த மாதிரி நிறைய எந்தெந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம் எப்படி இருக்குது? அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டிலே தான் இருக்கார். ரொம்ப 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 நல்ல டைம் போகுது. எதுலலாம் டைம் போகுது அப்படின்னா, உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் எதனா வேலைக்கு ப்ரமோஷனுக்கோ, இல்லை புது வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வேறு ஊருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க ட்ரை பண்ணுறேன், இல்லை பக்கத்து டீமில் ஒரு ப்ரமோஷனோட ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா, அந்த வேலைக்கான டைம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒன்று. அடுத்து, ஃபேமிலியோடு நீங்கள் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்டில் இப்போ குரு பகவான்லாம் இருக்கிறதுனால காசு நல்லா கையில் வரும். காசு நல்லா கையில் வந்தால் ஃபேமிலியோட எதனா ட்ரிப் போயிட்டு வாங்க. அதாவது இந்த மாதம் உங்களுக்கு பர்ஸ்னல் விஷயங்களுக்கான மாதம். ஒய்ஃப் ரொம்ப வருஷமே எங்கேயாவது கூட்டு போன்றாங்க, கூட்டு போக முடியலாம், தரமாக போயிட்டு வாங்க. அது இப்போல்லாம் லீவ் வருது, நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சுக்கிட்டே வருது, லீவு டைமு. அழகாக ஒய்ஃபு போனதுங்களோட போயிட்டு வாங்க. எங்கே போயிட்டு வரீங்களோ இல்லையோ, முதல்ல உங்கள் குலதெய்வம் ஒரு தடவை பார்த்து வந்துடுங்க. இது ஒன்று. அடுத்து, இது இப்படி தான் எனக்கு நடந்த விஷயம். இல்லை, எங்கள் அப்பா எப்படின்னா வருஷம் ஒரு டூர் கூட்டு போவார். எப்படின்னா ஒரு வருஷம் பழனி, அப்புறம் கோயில் போய்ட்டு, பழனி கோயில் போய்ட்டு அதை சுற்றி இருக்கிற இடங்கள், கொடைக்கானல், அந்த மாதிரி. இன்னொரு இடம் திருச்செந்தூர் கூட்டு போய்ட்டுனா அப்படியே கன்னியாகுமரி அதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார். அதனால தான் என்னமோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்பிரிச்சுவலும் மற்ற டூரும். இப்போவும் நான் எங்கன்னா கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போவேன், மற்ற இடத்த சுற்றி பார்ப்பேன். மற்ற இடத்துக்கு போனாலும் பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு வந்துடுவேன். இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு பழக்கமாகிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி. நம்ம குற்றாலம் நவ கைலாயம் இருக்குது, குற்றாலத்தில் நவ திருப்பதி இருக்குது. கோவிலுக்கு போன மாதிரியாக இருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு வாங்கலாம். புண்ணியமும் சேரும், சந்தோஷமும் சேரும், லைஃப் லாங் இந்த மெமரி இருக்கும். அதனால் ஃபேமிலியோட நல்லா நீங்கள் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மிதுனம்லாம் கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணுங்க. ஏன்னா மிதுனம் ராசியெல்லாம் எப்படின்னா கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுனம் எப்பவுமே அவ்வளோ தனியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க காதல் ராசி. புதன் பகவான் காதல் ராசி. அவங்க எவ்வளவு ஒருத்தரோட பாசமாக லவ்வாக இருக்காங்களோ அவ்வளோவும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. எவ்வளவு தனிமையாக போகிறாங்களோ அவ்வளோவும் கீழே போவாங்க. ஆமாம், அதுவும் கடைசி காலம்லாம் தனியாக கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப நாள் மிதுனம்லாம் இருந்தாங்கன்னா கடைசி காலம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஜாதகங்கள் வருது. அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நிறைய பேர் லவ் பண்ண எக்கச்சக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா சொன்ன இது காதல் ராசி. இவங்க கவிதை நல்லா பாடுவாங்க, இவங்க பாட்டு நல்லா பாடுவாங்க, பாட்டு கேட்க பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுன ராசி, அவர் டாக்ஸி ஓட்டுறாரு, பாட மாட்டார், ஆனால் அவர் வைக்கிற பாட்டு இருக்குது தெரியுமா, அந்த பாட்டு செலெக்ஷன் பட்டாசாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ரசிக்கிறவங்க அவங்க. ஆனால் இவங்களுக்கு காதல் பயங்கரமாக கைக்கூடும். அந்த கல்யாணமாக மாற்றினாலும் ரொம்ப நல்லாயிருக்கு டைம். இது மகப்பேருக்கு ரொம்ப டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் இது எல்லாமே தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே சார், இது எல்லாமே சூப்பராக இருக்குது சார். நான் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுன ராசி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணார். மிதுன ராசியில் தான் குரு பகவான் இருக்கார். எல்லாமே சூப்பர், ஆஹா ஓஹோன்னு சொல்கிறோம். ஆமாம்,
அவங்க தொட்டதெல்லாம் துலங்கும், நல்லா இருக்க டைம். ஆனால் சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக என்ன, எதில் பணம் போடுறாங்கன்றதுல. வீடு 2-2.5 வருஷமாக திணறிட்டு இருக்கார் கட்ட முடியாமல். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதில், ஒரு விஷயத்தில் நான் பிஸ்னஸில் பணம் போடுறேன், இல்லை வீடு வாங்க பணம் போடுறேன், நகை வாங்க பணம் போடுறேன்னா பணம் போடுற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவைப்பட்டால் மட்டும்தான் போடணும், இல்லைன்னா வேண்டாம். இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் வேறு யார் ராசி நல்லா இருக்குது, இப்போ எல்லா ராசியுமே நல்ல ராசி, இப்போ கோச்சாரப்படி யாருக்கு நல்லாயிருக்கோ நீங்கள் அவங்க பேரில் ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக ஜெயிக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்ன்ற வீட்டில் வந்து செவ்வாய், புதன், சனி பவன்லாம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்கும், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய நடக்கும். மிதுனம் வந்து ஆக்சுவலாக மிதுனம் கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாதுங்க. அவங்க வந்து நல்ல பேச்சு திறமை, நல்ல புத்தி கூர்மை இருக்கும். பட் சில இடத்துல வந்து நம்ம சைலண்ட்டாக போய் தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம பேச்சை வச்சு நம்மளை வந்து சொல்லுவாங்க, நம்ம பொருள் எடுத்து நம்மளே போட்டு திடுற மாதிரி ஆகிடும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ப்ராஃபிட்லாம் ஓரளவு கிடச்சிருங்க, ப்ராஃபிட்லாம் ரொம்ப பாதிக்கலை. ஆனால் தேவையில்லாத குழப்பங்கள், பாலிட்டிக்ஸ் போச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லது. இது ஒன்று. சார் சூப்பராக இருக்குது சார், நான் இப்போ எந்த தெய்வங்களை நான் வழிபட்டேன்னா நல்லது சார்னா டீஃபால்ட்டாக பெருமாளுங்க. பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது. திருவாதிரையாக இருந்தால் நடராஜர் அம்பாலோடு வேண்டது நல்லது. அதுவும் இந்த மாதம் பங்குனி உத்திரம், பெருமாள் நெஞ்சில் லக்ஷ்மி அம்மா உக்காந்த மாதமும் இந்த பங்குனி உத்திரம் தான். சிவபெருமான் பார்வதி கல்யாணமானதும் இந்த பங்குனி உத்திரம் தான். இந்த மாதம் ரொம்ப புனிதமான மாதம். பக்கத்தில் உங்களுக்கான நம்ம சொன்ன தெய்வங்களை போய் வழிபடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு வந்து பணம் வரும், யாருக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்தோம். யாருக்கெல்லாம் திருமணமாகும், மகப்பேறு, யாருக்கு நல்லபடியாக லவ் அமையும், யாருக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன், சேலரி ஹைக் வரும், யாருக்கு பிஸ்னஸ் நல்லா வளரும், யார் யாருக்கு கடன் வாங்கலாம், யார் யாருக்கு கடன் வாங்கக்கூடாது, எந்த குழந்தைங்க நல்லா படிக்கும், யாரெல்லாம் அப்ராடு போக முடியும், படிப்பு வேலை ரெண்டுத்துக்குமே. இதெல்லாம் பொதுவான பலன்கள் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. சரி, நம்ம ஒரு ராசிக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக பார்த்தது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம் பொறுத்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மாறும், சரிங்களா? அது உங்களுக்கு மெயினாக ஏதாவது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். மெயினாக என்ன, அடுத்து மெயினாக என்னென்னா, நம்ம எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதம் புனிதமான மாதம். நீங்கள் பார்த்தீங்களா, சிவன் பார்வதி கல்யாணமானது இதுதான் பங்குனி உத்திரம். விஷ்ணு மகாலட்சுமிக்கு ஒன்றா சேர்ந்தது இதுதான். ரங்கநாதர் ஆண்டல் அம்மாவோட சேர்ந்தது இந்த நாள் தான். முருகன் தெய்வானையோட சேர்ந்தது கல்யாணமானது இந்த நாள் தான். வள்ளி அம்மாவோட சேர்ந்ததும் இந்த நாள் தான். இந்த மாதிரி காமதேவன் வந்து எரிச்ச பிறகு உருப்பெற்று மாயையாக உருப்பெற்று வந்த நாளும் இதுதான். ரதியோட சேர்ந்த நாளும் இதுதான். இந்த மாதிரி எண்ணில் அடங்காமல் பெரிய லிஸ்ட்டுங்க. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யார் யாருக்கெல்லாம் மகப்பேறு வேணுமோ, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டுருக்க சண்டைங்களா, இன்றைக்கி எல்லாருமே இந்த பங்குனி உத்திரம் போயிட்டு வாங்க, சரிங்களா? ஒன்றும் விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். இல்லைன்னா இந்த பங்குனி உத்திரம் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நல்ல மாறுதல் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் சொல்லுவோம். மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்த மாதமும் இதே மாதம் தான், சரிங்களா? அதனால் அந்த பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் இல்லை சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்க்கு நீங்கள் வேண்டி வர இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிட்டு, முருகன் வள்ளி தேவனை வேண்டிக்கிட்டு, விஷ்ணு லக்ஷ்மி அம்மாவை வேண்டிக்க உங்கள் எல்லாருக்கும் நல்லதே டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.